ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் கீழ்காணும் எண்களின் தசம விரிவு முடிவுறு அல்லது முடிவுறா சுழல் தன்மையுடையன என வகைப்படுத்துக. வகுத்து தான் இதுவரைக்கும் சொன்னோம். முடிஞ்சிருச்சுன்னா முடிவுறு தசம எண், முடிவுறாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது முடிவுறா. என்ன சொல்றாங்க? இதை வகுக்கக்கூடாது, நீ பார்த்த உடனே இது முடிவுறு தசம எண்ணா முடிவுறா சுழல் தசம எண்ணான்னு சொல்ல. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. இந்த 13/64 முதல் கணக்கை எடுத்துக்கிடுவோம். 13/64ங்கிற முதல் கணக்கை எடுத்துக்குவோம். இத கீழே பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை ஜென்ரலா P/Qன்னு ஒரு பின்னம் இருக்குன்னு வச்சுக்கிறோம், விகிதமுறி எண் இருக்கு. இதுல இந்த Qங்கிற பகுதியை நம்மளால 2m × 5n அப்படின்னு எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த எண் முடிவுறு தசம எண்ணுன்னு சொல்லலாம். எந்த பகுதியெல்லாம் 2m × 5n அல்லது வெறும் 2m-ஆவோ 5n-ஆவோ எழுத முடிஞ்சாலும் அது முடிவுறு தசம எண் சொல்லிடலாம். அப்படி எழுத முடியாம அது 3இன் மடங்காகவோ வேற 7இன் மடங்காகவோ 8இன் மடங்காகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அது முடிவுறா சுழல் தன்மையுடையதுன்னு சொல்லிடலாம். சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்ம் நமக்கு இருக்கு. ஸோ இந்த முதல் கணக்கு 13/64 நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 64 நாம 2இன் மடங்கா எழுதலாமா? எத்தனை 2? 1 2 3 4 5 6. ஸோ 64 2இன் அடுக்கு 6ன்னு எழுதலாம். ஸோ இது 2m-ங்கிற ஃபார்ம்ல நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ஒரு முடிவுறு தசம எண் அப்படின்னு எழுது. ஓகேவா? 2m அல்லது 5n அல்லது 2m × 5n 2இன் மடங்காகவும் இருக்கலாம் அல்லது 5இன் மடங்காகவும் இருக்கலாம். இல்லைன்னா 2 × 5இன் மடங்காகவும் இருந்துச்சுன்னா அது முடிவுறு தசம எண் சொல்லலாம். அடுத்த கணக்கு 125. 125 5இன் மடங்கா எழுதலாம். 5 25 25 120 5³ ஸோ 5m என்ற வடிவத்துல இருக்கு பகுதி. இது 2m-ங்கிற வடிவத்துல பகுதி இருக்கு. ஸோ இதுவும் ஓர் முடிவுறு தசம எண். நம்ம வகுக்கெல்லாம் தேவையே இல்லை. புரியுதா? அடுத்து 3ஆம் கணக்கு 43/375. இந்த 375 எப்படி எழுத முடியும் பாரு. 7 5 35 5 5 25 5ஆல் அகெயின் 5ஆல். ஸோ இது என்ன வடிவத்துக்கு வருது? 3 × 5இன் அடுக்கு 3. இந்த 3 நீங்க வந்துருச்சு. 2ன்னு இருக்கணும், இல்லைன்னா 2இன் அடுக்கு m × 5இன் அடுக்கு என்னன்னு இருக்கணும். 3ன்னு இருக்கு. ஸோ இது ஒரு முடிவுறா தசம எண். ஓகேவா? ஏன்னா இந்த பகுதி கீழே 3இன் அடுக்காவோ வேற எதனுடைய அடுக்காக வரக்கூடாது. 2இன் அடுக்காகவும் 5இன் அடுக்காகவும். 4ஆம் கணக்கு 400 ஸோ 2இன் அடுக்கு 4 × 5இன் அடுக்கு 2 வந்துருச்சா? ஸோ இதுவும் ஓர் முடிவுறு தசம எண். எழுதி காமிக்கணும். எதனுடைய அடுக்கா எழுதுறோம்ன்றது எழுதி காமிக்கணும். 4 கணக்கு.